அந்தகார இருள் விலகி ஓடும்படியாக எதிர்ப்பின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்கும்படியாக ஆண்டவர் விடுதலையாக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை அழைக்கப்பட்டவர்கள் திரளாய் வந்து நாமத்தை உயர்த்த கிருபை செய்வார். வேதம் சொல்லுகிறது, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தயங்குகிறாய், உன் தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும், அவராலே உனக்கு சமாதானம் உண்டாகும், அவராலே உனக்கு ஆசீர்வாதம் பெருகும், அவராலே உனக்கு நன்மைகள் உண்டாகும். அவரே உன்னை பலப்படுத்துவார், அவரே உன்னை தாங்குவார். அல்லேலூயா. உன்னதமான தேவனை ஆராதனை செய்யும்படியாக, உன்னதமான தேவனுக்கு உகந்த துதி பலியை செலுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாரத்தில் முதல் நாளிலே அவர் உயிரோடு இருந்த இந்த வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நாம் இந்த தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று அவரை ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா. அவருக்கு முன்பாக
அவருக்கு முன்பாக எழுந்து நின்று அவருக்கு ஒரு மகிமையான ஆராதனை செலுத்தும்படி நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன எனக்கென்று ஜனத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் என்னையே தேடி வருவார்கள். என் நாமத்தையே துதிப்பார்கள். என்னை அவர்கள் ஆராதனை செய்வார்கள். நான் அவர்கள் துதிகளிலே வந்து வாசம் பண்ணுவேன். அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பேன். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா என்று நமக்கு சொன்னவர், இந்த ஆராதனைக்குரியவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வந்து வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிறவர், ராஜரிகம் பண்ணுகிறவர் நம் நடுவிலே இறங்கி வந்து இந்த துதியிலே, துதி பலியிலே, ஆராதனை வேளையிலே நம் நடுவிலே அவர் அசைவாடும்படி அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீது இரக்கம் உள்ளவர், நம் மீது கிருபை உள்ளவர், நம் மீது தயவு உள்ளவர், நம் மீது அன்பா இருக்கிறவர், நம் மீது எப்போதும் இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் நம்மில் அக்கறையாய் இருக்கிற தெய்வம் ஒருவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாயை போல நம்மை தேற்றுவார், தகப்பனை போல சுமப்பார், மார்போடு அணைப்பார், கரங்களை பிடித்து நடத்துவார். நாம் நடக்கக்கூடிய வழியில் நமக்கு துணையாக வருவார். நம் கால்கள் இடராதபடி நம்மை காப்பார். சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி காப்பார். மலையிலே ஏறும் போதும் பள்ளத்தாக்களை இறங்கும் போதும் நம்மை தூக்கி விடுவார், நம்மை தாங்கி பிடிப்பார். ஒரு நாள் நம்மை கைவிடாதவர், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவசரம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஆராதனைக்குரியவர். அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் உயிரோடு எழுந்து தம்மை விசுவாசித்தவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் தம்மை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். அவர்கள் அவரை தரிசித்தார்கள், அவர்கள் அவரை கண்டார்கள். மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவை கண்டார்கள். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க போறீங்க? மரித்தோர் உயிரோடு எழுந்த, மரணத்தை ஜெயித்த, பாதாளத்தை வென்ற இயேசுவை எத்தனை பேர் பார்க்க போறீங்க? அல்லேலூயா. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை தரிசிக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறார்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் உயிரோடு எழுந்து தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால், தேவ ஜனங்களாகி நீங்கள் விசுவாசித்தால், கர்த்தருடைய ஜனமாகி நாம் விசுவாசித்தால், உயிரோடு எழுந்து தன்னை விசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு நம் நடுவில் இறங்கி வருவார். ஆமென். அல்லேலூயா. நம் கண்கள் அதை காணும்படி செய்வார், நாம் அதை உணரும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட, என் தகப்பனை விட, நேசிக்கும் யாரை விட, என் தாயை விட, என் தகப்பனை விட, என்னை நேசிக்கும் யாரை விட, அக்கறை
நண்பனாயிருப்பேன், உனக்கு ஆறுதலாய் வருவேன், உன் சஞ்சலத்தை நீக்குவேன், உன் குணங்களை மாற்றுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னை குணப்படுத்துவேன். அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, எங்கே அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அவனை உயர்த்துவா, அவனை சுய உயர்த்துவா. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, எங்கே அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அது எப்படி என் தாயை வீட, என் தகப்பனை வீட, சொல்லு சொல்லு, என் தாயை வீட, என் தகப்பனை வீட, என்னை நேசிக்கும் யாரை வீட, என்னை நேசிக்கும் யாரை வீட. அக்கறை உள்ள தெய்வம் நீதான். அவரை தவிர ஒருவரிலே அவரை போல நேசிக்க, அவரை போல பிரியமா இருக்க, அவரை போல அரவணைக்க, அவரை போல பேச, அவரை போல அன்பு செலுத்த, உன்னை நடத்த ஒருவரை உலகமில்லை. வெவ்வேறு சங்கத்தோடு ஆர்வம் சங்கத்தை உயர்த்தும். நம்மை கண்மணி போல காப்பார். எங்கே விழுந்தாலும், எந்த இடத்துல தடுமாறினாலும், சத்துரை நமக்கு எதிராக எழுப்பும் போதும் நம்மை அவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களே அவருடைய தூதன் சூழ பாலை விலகி விடுவிப்பார். நான் மரண இருளி படப்பட்டு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோட கூடவே இருக்கிறேன். என்ன சொல்ல, தேவரீ என்னோட கூடவே இருக்கிறேன். மோசேயை கோடைக்குள்ளே பெற்ற தாயே விட்டபோது காத்தது உன் கர்த்தரை அல்லவா. எங்கோ தூக்கி வீசப்பட்டது, எங்கோ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எங்கே தலைமுடிந்து போனாயோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ, எங்கே அவமானப்பட்டாயோ, எங்கே நிலை சூழ்ந்ததோ, எங்கே நெருக்கப்பட்டாயோ, எங்கே உபத்திரப்பட்டாயோ, எங்கே தலைமுடிந்து போனாயோ, தூக்கி வீசப்பட்டு உன்னை கர்த்தர் தாங்கி அடிப்பார். எந்த நிலைமையிலும் உன்னை கைவிடவே மாட்டார். மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்டபோது காத்தது உன் கர்த்தரை அல்லவா. என்ன சொல்ல, மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்டபோது காத்தது உன் கர்த்தரை அல்லவா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை வீணைக்குள்ளே காக்கவில்லையா, தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை வீணைக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை நடத்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள, அமே அக்கறை உள்ள, என்னை எப்போதும் இரவும் பகலும் உழைக்காமல் தூங்காமல், அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்னை அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. அவரை உயர்த்துவோம். அவருக்கு சுகித்ததால், அவருக்கு உகந்த ஒரு நல்ல துதிபலியை, அவரை பிரியப்படுகிற, அவர் வாசனையாய் சுகந்து கொள்ளக்கூடிய, நறுமண வீசக்கூடிய, பரலோக மகிமைப்படக்கூடிய, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு ஆராதனையை நமக்கு செலுத்துவோம். குறைவோடு இருக்கிறையா, வருத்தத்தோடு இருக்கிறையா, மனசஞ்சலத்தோடு இருக்கிறையா, உன் காரியங்கள் ஜெயமாக முடியலையா, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா, எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக வரலையா, இன்னைக்கு ஆராதிக்க தேவன் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு கொள்ளுவார். நீ ஆராதிக்க தேவன் ஒரு பெரிய அதிசயம் வாழ்க்கை செய்வார். ஹல்லேலூயா. சாதி பார்த்திடவில்லை என்னை பாவை குறைந்த போது காத்தது உன் கர்த்தரை அல்லவா. விசுவாசிக்கிறேன், ஒண்ணுமே இல்ல, சாகக்கூடிய நிலைமை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி வாழ முடியாது. அந்த விசுவாசியை, அந்த தேவஜனத்தை, அந்த கர்த்தருடைய பிள்ளையை, தேவனுக்கு பயந்த ஜனத்தை
நல்ல சமாதானம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு நல்ல வாழ்க்கை துணை இல்லை. கர்த்தாவே, மனம் விலகி வருவீராக. சாரி பார்த்து விலகி சந்தித்த ஆவியானவரே, என்னை இன்றைக்கு என் குடும்பத்தை சந்திக்க வருவீராக. சாரி பார்த்து விலகி என்னை மாவு குறைந்த போது காத்தருவும் அக்கறை அல்லவா. சாரி பார்த்து விலகி என்னை மாவு குறைந்த போது காத்தருவும் அக்கறை அல்லவா. எலியாவை காக்கும் பட்டு யோசிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக காய்ச்சவில்லையா. எலியாவை காக்கும் பட்டு யோசிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக காய்ச்சவில்லையா. எந்த நிலையிலும் என்னை நடத்தும் கிறிஸ்து நல்லவரே. ஆமே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த கண்களை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை நடத்த கண்களை உள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு நல்லவரே. கண்களை உள்ள ஆமே, என்ன சொல்ற? எந்த வாய் தந்து சொல்ற? உள்ளத்தினால் தந்து ஒரு மொழி எதிர்த்து மொழி எதிர்த்து ஆமே. ஆமே, அக்கறை உள்ளவரே, என்னில் பிரியமாயிருக்கிறவரே, என்னை நிறைவாயிருக்கிறவரே, என்னை நேசிக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே. எத்தனை முறை நீ விழுந்தாலும், எத்தனை முறை விசுவாசத்தை விட்டு நீ வருத்தத்தில் போனாலும், நம்பிக்கை இழந்தாலும், பிரச்சனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் வேலையிலே, பாரத்தின் மத்தியிலே ஆண்டவரை நீ மறந்தாலும், இவரை நீ மறந்து போனாலும், விசுவாசத்தை விட்டு விலகினாலும், உன்னை அழைத்தவர்களை மறக்காமல் உன்னை நினைவு கூர்ந்து உன்னை தூக்கி எடுப்பானே. ஆமென். மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த போது மனமே கத்தருக்கு சொல். மறுதலித்த பேதுருவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா. மறுதலித்த பேதுருவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா. ஆண்டவரே, எத்தனை முறை நம்பிக்கை இழந்திருக்கிறேன், எத்தனையோ முறை விசுவாசத்தை விட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று விலகி இருக்கிறேன். ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை தேடி வந்ததே, உம்முடைய கிருபை என்னை சந்தித்ததே, உம்முடைய கரம் என்னை தாங்கினதே, விழுந்து போன என்னை தூக்கி எடுத்ததே, தடுமாறிக் கொண்டு இருந்ததை தாங்கினதே. அல்லேலூயா. மறுதலித்த பேதுருவும் மனம் கசந்து அழுத போது மீட்டதின் அக்கறை அல்லவா. மறுதலித்த பேதுருவும் மனம் கசந்து அழுத
உன்னை பாதுகாக்க, உன்னை நடத்த, உனக்கு நன்மைகளை செய்ய, நீ இடராதபடி உன்னை காத்துக்கொள்ள, விடாதபடி உன்னை தாங்கி பிடிக்க. ஆமென். அவர் அக்கறை உள்ளவர், அக்கறை உள்ளவர், அவர் அக்கறை உள்ளவர். நீ அப்படியே விழுந்து போக விட மாட்டாரு. அல்லேலூயா. அப்படியே நீ விழுந்து போக விட மாட்டாரு. அப்படியே சத்துருவை மேற்கொள்ள விட மாட்டாரு. அப்படியே பலவீனம் உன்னை அணுக விட மாட்டாரு. அப்படியே குறைவு வாய்க்கில வர விட மாட்டாரு. ஆமென். எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்த நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்த வைப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆமென். பறந்து காக்கிற பட்சிகளை போல, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகள் கர்த்தர் நம்மேல் ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, எனக்கு துணையா யாரும் இல்லை, என் கூட யாரும் இல்லை, என் வாழ்க்கையை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருப்பாயா? தேவ சமூகத்தில் வேதனையோடு வந்திருப்பாயா? தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உன் நினைவுகளை அழித்தவர் ஒருவர் இருக்கிறார். உன் சூழ்நிலையை புரிந்தவர் ஒருவர் இருக்கிறாரா? ஆமென். ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அவர் தீவிரமாய் உன்னை தேடி வருவார். அவர் தீவிரமாய் உன்னை சந்திக்க வருவார். அவரை சந்திக்க வந்திருக்கிற உனக்கு இன்றைக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை குறித்து பயப்படாத. வாழ்க்கையில் நடக்கிற பலவிதமான சூழ்நிலை குறித்து நீ ஒடுங்கி போயிடாத. நீ நடக்கிற வழியை அவர் அறிவார். நீ சந்திக்கிற பிரச்சனை அவர் அறிவார். உனக்கு நேரிடுகிற துன்பத்தை அவர் அறிவார். நீ சுமக்கிற வேதனை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அதை பார்த்து மனுஷனை போல அதை அப்படியே விட்டு போவதற்கு அவர் மனிதன் அல்ல. நீ சுமந்து கொண்டு வரக்கூடிய பாரத்தை, நீ சுமக்கிற வேதனையை, நீ சுமக்கிற அவமானத்தை, நீ சுமந்து கொண்டிருக்கிற வியாதி பலவீனத்தை, நீ சுமந்து கொண்டிருக்கிற துக்கத்தை, நீ படுகிற பலவித போராட்டத்தை உன்னை விட்டு நீக்கி, உன்னை விட்டு அகற்றி, உன்னை அப்படியே ஒரு தகப்பனை போல, தாயை போல உன்னை தேய்ச்சி மார்போடு அணைத்து, பயப்படாதே என் மகனே, என் மகளே, இதோ நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில பலவிதமான ஏற்ற இறக்கம், வாழ்க்கையில பலவிதமான இறக்கம் இருக்கும். அந்த காலகட்டத்தில், அந்த நேரங்களிலே சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. மேலே ஏறினால் கீழே இறங்கிதான் ஆகணும், கீழே இறங்கினால் மேலே ஏறிதாகணும். அல்லேலூயா. எதிர்ப்பு சொல்ற, கீழே இறங்கிற நான் மேலே ஏறி வருவேன். கையை தட்டி, கீழே இறங்கிற நான் மேலே ஏறி வருவேன். கர்த்தரை உயர்த்தி 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 கர்த்தர் உயர்த்துவா. ஆதாரமா சாகமா துரமா நீவா கமதுரமா. விழுந்த நான் விழுந்து போவதில்லை, விழுந்த நான் மடிந்து போவதில்லை. கர்த்தர் கரம் என்னை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. அலேமா காதாரா சாகமா துரமா. கர்த்தர் அவனை தூக்கி எடுப்பார். நீவா கமதுரமா. எளியவனை அவனிடம் பலவானை கைக்கு தப்பிப்பார். சிறுமையை மாற்றுவார், புலம்பலை மாற்றுவார், நெருக்கத்தை விடுவிப்பார், கண்ணீரை துடைப்பார், பாரங்களை அகற்றுவார், ஒரு சஞ்சலத்தை நீக்குவார், உன்னை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. என் ஜனங்கள் சந்தோஷப்படணும், என் ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், என் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணும், என் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும். இதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன்னை என்னை ஆசீர்வதிப்பதா அவருக்கு பிரியம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்ம நன்மையை ஆசீர்வதிக்கிறார். உயிரோடு எழுந்த வாரத்தின் முதல் நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே காலையிலே உயிரோடு எழுந்து அந்த இயேசுவை அவர்கள் பார்க்க ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு வந்து நின்றார். அல்லேலூயா. நீங்க வந்திருக்கும் கண்களுக்கு முன்பாக உன் இயேசு வந்து நிற்கிறமா? விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? மரித்த இயேசு உன் நடுவில் வரணுமா? விழுந்து போன வாழ்க்கை கிருபை எழுந்திருக்கணுமா? சிறையில் பிழைக்கும் பிள்ளை மனம் திரும்பணுமா? பாவத்தில் இருக்கிறவர்கள், அடிமத்தத்தில் இருக்கிறவர்கள், விசுவாசப்படியில் இருக்கிறவர்கள் விடுதலையாகணுமா? உயிரோடு எழுந்து இயேசு வைப்பார், உயிரோடு எழுந்து இயேசு வைப்பார். ஆமென்.
வாழ்க்கை குறித்த பயத்தை தூக்கி தூரம் போடு. குடும்பத்தை குறித்த பயத்தை தூக்கி தூரம் போடு. கஷ்டத்தை குறித்து மன பாரத்தை தூக்கி வெளியே போடு. இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை சந்திக்க வந்திருக்கிறேன், அவருக்கு முன்பாக வந்திருக்கிறேன். அவரையே நோக்கிப்பா, அவரையே நோக்கிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் எல்லாம் என் கூடவே வந்தவரே, ஒதுக்கப்பட்ட இடத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவரே. எதுவுமே விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, யாரெல்லாம் என்னை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் என்னை தூஷித்தார்களோ, அவருக்கு முன்பாக கர்த்தர் மகிமையினால் நிரப்பி மகிமையாக கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் சந்ததியிலே, என் தலைமுறையிலே இப்படிப்பட்ட மகிமை கட்டளை கொண்டிருக்கிறார். கையை தருகிறது. உனக்கு கொண்ட ரட்சிப்பு, உனக்கு கொண்ட மகாமீன ரட்சிப்பு உன் சந்ததியிலே கட்டளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சூழ்நிலையை மறந்துரு, கொஞ்ச நேரம் பிரச்சனையை மறந்துரு, கொஞ்ச நேரம் கஷ்டத்தை மறந்துரு, கொஞ்ச நேரம் உலகத்தையே மறந்துரு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உன் கண்கள் போகட்டும், பரம தரிசனத்தை பார்க்கட்டும், உயிரோடு இந்த இயேசுவின் அருகிலே வரட்டும். அப்படி மகிமை பார்க்க போற நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் எல்லாம் என் கூடவே வந்தவரே, ஒதுக்கப்பட்ட இடத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவரே. முடக்க செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க உன்னை தூக்கி வீசினார்களோ அங்கே விழுந்து மரித்து போவதற்கோ காய்ந்து போவதற்கோ நான் சாதாரணமான ஆள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்னை தூக்கி வீசி எறிந்தார்கள், அற்பமா என்னை தள்ளினார்கள். விழுந்த இடத்துல நான் சாகிற ஆள் கிடையாது, மடிந்து போகிற ஆள் கிடையாது. அங்கே விழுந்த இடத்துல முளைச்சி எழுப்பி ஒரு பெரிய மரமாய் வளரக்கூடிய
வளரக்கூடியவன், பெருகக்கூடியவன், விருத்தி அடையக்கூடியவன், ஆசீர்வாதமாய் வாழக்கூடியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை சூழ்நிலை பாரு, வாழ்க்கை சூழ்நிலையை பாரு, எந்த நிலைமையில வந்த பாரு, எங்க இருந்து கர்த்தரை தூக்கி எடுத்தார் பாரு, எந்த சூழ்நிலை கர்த்தரை சந்தித்தார் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி வீசிய இடத்தில் முளைக்க செய்தி, தனிமையிலே பறக்க கட்சி கொடுத்தி. புரியுதா உங்களுக்கு? எந்த உதவி இல்லாம, மனுஷ தயவு இல்லாம, எந்த பக்கபலமும் இல்லாம, எந்த பேக்ரவுண்ட் இல்லாம, எந்த ஆதரவும் இல்லாம, நீயே உன்னை கொண்டு வாடுபடி, உயர்படி, பெருகுபடி கர்த்தருக்கு வேலை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆதரவும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது, மனுஷனுடைய தயவு கிடையாது. ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பியிருக்கிறானா, உன்னை கொண்டே கர்த்தர் வாழ்க்கையை மாற்றிருக்கிறானா, தேவனுடைய பலனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுபேர் விசுவாசிக்கிறேன்? தூக்கி வீசிய இடத்தில் முளைக்க செய்தி, தனிமையிலே பறக்க கற்று கொடுத்தி. சொல்லுமா? தூக்கி வீசிய இடத்தில் முளைக்க செய்தி, தனிமையிலே பறக்க கற்று கொடுத்தி. உந்தன் அன்பின் சிறகிலே மறைத்துக் கொண்டீ, உன்னத மறைவிலே தங்க வைத்தீ. உந்தன் அன்பின் சிறகிலே வைத்துக் கொண்டீ, உன்னத மறைவிலே தங்க வைத்தீ. ஆருயிரே என் ஆறுதலே, ஆருயிரே என் ஆறுதலே, என் ஆயுள் முழுதும் எனக்கு ஆண்டவர் நீரே, என் ஆயுள் முழுதும் எனக்கு ஆண்டவர் நீரே. கையெழுத்து சொல்லு. என் ஆயுள் முழுதும் எனக்கு ஆண்டவர் நீரே. சொல்லு, சொல்லு, சொல்லு. நல்ல வயது. என் ஆயுள் முழுதும் எனக்கு ஆண்டவர் நீரே, என் ஆயுள் முழுதும் எனக்கு ஆண்டவர் நீரே. அதற்கு உங்கள் பாதை எல்லாம் என் கூடவே வந்தவரே, ஒதுக்கப்பட்ட இடத்திலெல்லாம் என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவரே, ஒதுக்கப்பட்ட இடத்திலெல்லாம் என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பலப்படுவாய். ஆமென். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலே, நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். இஸ்ரவேலே, நீ நாளுக்கு நாள் பலுகி பெருகுவாய். இஸ்ரவேலே, நீ கட்டப்படுவாய். இஸ்ரவேலே, உன் சந்ததி கட்டப்படும். இஸ்ரவேலே, உன் தலைமுறை கர்த்தருடைய தலைமுறையா மாறும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே சொல்ற? நான் நாளுக்கு நாள் சொல்லு. நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். நாளுக்கு நாள் நான் பெருகிக் கொண்டே இருப்பேன். நாளுக்கு நாள் நான் உயர்ந்து கொண்டே இருப்பேன். நாளுக்கு நாள் நான் ஆசீர்வாதம் நிரம்பிக் கொண்டே இருப்பேன். நாளுக்கு நாள் நான் சமாதானத்தை பெருகிக் கொண்டே இருப்பேன். நாளுக்கு நாள் சுகத்தில பலத்தில நான் பெருகிக் கொண்டே இருப்பேன். நாளுக்கு நாள் கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் கர்த்தருடைய கரம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறியா? நம்புறியா? மாற்றம் வரும் நம்புறியா? ரட்சிப்பு உண்டாக நம்புறியா? விடுதலை வரும் நம்புறியா? சமாதானம் கிடைக்க நம்புறியா? கர்த்தர் வாழ்க்கை மாற்றுவார் நம்புறியா? கர்த்தருடைய மாற்றுவார் நம்புறியா? கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தருவார் நம்புறியா? கர்த்தருடைய கிருபை செய்வார் நம்புறியா? ஆமென், அல்லேலூயா. நம்பிக்கையோடு நில்லு, நம்பிக்கையோடு நில்லு. நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ வந்திருக்கிற இடம் உன் பரமபிதா உனக்கு தரிசனமாகிற இடம். அல்லேலூயா. பரமபிதா உன் ஆண்டவர் உன்னை சந்திக்கிற இடம். மகா நீதிபதி உனக்கு நியாயம் செய்கிற இடம். ஆமென்.
அவர் சொன்னார், வாருங்கள் வழக்காடுங்கள், வாருங்கள் வழக்காடும், வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம். அல்லேலூயா. உன் பிரச்சனையை சொல்லு, உன் வேதனையை சொல்லு. உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்ல நாம சொல்றதுல, ஆண்டவரே என்ன வேணா நடக்கட்டும், வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும், என் சூழ்நிலை எந்த திசையில வேணாலும் போகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் உங்களையே நம்புவேன், நான் உங்களையே நம்புவேன். எந்த சூழ்நிலை நம்புவேன், எந்த பிரச்சனை நம்புவேன், மரண தருவாயில் நம்புவேன், வியாதி படுக்கையில் நம்புவேன், கஷ்டத்தை மத்தியில் நம்புவேன். எந்த சூழ்நிலை நம்புவேன். எதுவுமே சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. பதில் சொல்லு. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. அப்ப இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு முடிவு வருது, இன்னைக்கு உன் கஷ்டத்துக்கு முடிவு வருது, இன்னைக்கு உன் கலபாரத்துக்கு பிரச்சனை முறைக்கு வருது, உனக்கு வியாதிக்கு முடிவு வருது, உன் கண்ணீருக்கு முடிவு வருது, உன் வேதனைக்கு முடிவு வருது, உன் போராட்டத்துக்கு முடிவு வருது, உன் அங்கலாய்க்கு முடிவு வருது. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை சந்திப்பார். எதுமே நம்புற, எதுமே நம்புற. திரும்ப சொல்லு. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. நாம் நிச்சயமாகவே சொன்னோம், நீ என்ன சொன்னோம்? முடிவு உண்டு, முடிவு நிச்சயமாகவே. சொல்லு. நீ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன வேதனை, உனக்கு என்ன பாரம், எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வா, கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வா. கண்மனை கொண்டு வா. எதை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, உன் வீட்டை பார்க்காத, எதையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, உலகத்தை பார்க்காத. உன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கண்ணை மூடி, கண்ணை மூடி, கண்ணை திறக்காத. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்லு. ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற பாரத்துக்கு, நீ சுமந்து கொண்டிருக்கிற வேதனைக்கு, நீ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு, உன் தலைமையில சுமந்திருக்கிற கடன் பாரத்துக்கு, ஒரு சரித்திருக்கிற வியாதி நோய்க்கு இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிற, எதுமே நம்புற. அல்லேலூயா. இப்ப சொல். நிச்சயமாகவே முடிவு. என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. கையத்தை சொல்ல. என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. என்ன சொல்ல? என் நம்பிக்கை. இன்னைக்கு முடிவு வருது, இன்னைக்கு முடிவு வருது. இன்னைக்கு கர்த்தர் முடிவை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் வருவார். உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வரப்போகுது. பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. உன் பிள்ளையை கர்த்தர் தொடுவார். சாகாதா ராகாதே ரபலபா ரிபா கபதுரபா. உன் பிள்ளைகள் தொட ஷபா கப. உன் கர்த்தருடைய கரம் உகாபா. நான் சொல்றேன், எனக்கு கண்ணை கட்டாரு ஒரு வெளிச்சம் உன்னை சுற்றிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. அது உன் அழிவு வருது, அங்க போது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவர்களை அந்த மகிமையான வெளிச்சம் சந்திக்கிறது. ரிபா கபா துரபலபா ஷகபா துரபலபா. ஓ நன்றி, நன்றி ஆவியானவரே. தொடுவீராக வெளிச்சத்தை அனுப்பி. ஓ டாபா ஷகபா துரபலபா. ஓ நம்பரியா, நம்பரியா, நம்பரியா. அந்த வெளிச்சம் உன்னை சந்திக்கட்டும், அந்த வெளிச்சம் உன்னை தொடரட்டும். இருளான வாழ்க்கை மாறட்டும், புலம்பல் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வேதனை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வியாதி நீங்கட்டும், கடல் பாரம் விலகட்டும். அந்த வெளிச்சம் உன்னை சந்திக்கட்டும். எதுமே நம்புற, எதுமே நம்புற, எதுமே நம்புற, எதுமே நம்புற. நீ நம்பி வந்திருக்கிறவனை விடுவிப்பா, நீ நம்பி வந்திருக்கிறவனை தப்பிப்பா, நீ நம்பி வந்திருக்கிறவனை சுகமாக்குவா, நம்பி வந்திருக்க தலையை உயர்த்துவா, நம்பி வந்திருக்க வாழ்க்கையை மாற்றுவா. நம்புறியா, நம்புறியா, நம்புறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா. அல்லேலூயா. யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. யாரையும் நீ நம்பாத, யாரையும் எதிர்பார்க்காத. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்றேன். மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய விசாரிப்பு, மனுஷனுடைய அன்பு, மனுஷனுடைய ஆதரவு, மனுஷனுடைய அரவணைப்பு, மனுஷனுடைய நேசம், மனுஷனுடைய பிரியம் என்னைக்கு உன்னை விட்டு விலகுதோ அன்னைக்கு தான் பரலோகத்தின் அன்பு உன்னை தேடி வருது. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உன்னை தேடி வராருன்னு அர்த்தம். எதெல்லாம் உன்னை விட்டு விலகுதோ அப்பதான் கர்த்தர் உன்னை சந்திக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிற, எதுமே நம்புற,
யாரை நம்பாத, யாரை நம்பாத, யாரை நம்பாத, யாரை நம்பாத, யாரை நம்பாத. கர்த்தரையே நம்பு, உன் தேவனையே நம்பு, அவரையே சார்ந்து கொள், அவரையே நோக்கி பார். ஆமென், ஆமென். அவரே உன் ரட்சிப்பு, அவரே உன் ரட்சிப்பு, அவரே உனக்கு பலன், அவரே உன் தேவன், அவரே உன் நம்பிக்கை, அவரே உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் என்னை வெறுத்தாலும் நம்புறப்பா, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே. யாரு இல்லைனாலும், யாருடைய ஆதரவு உதவி இல்லைனாலும், தனியா இருக்கிற என்னை துணையாக வந்து என்னை உயர்த்துகிறவர் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான், என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புறப்பா, கையை தட்டி வாயில நம்புறப்பா, இன்னைக்கு 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 இப்ப 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 திரும்ப 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 நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, இயேசுவே நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதா, என் நம்பிக்கையே நீங்கதா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு கிரியை செய்யுமோ, வாழ்க்கையில என்ன உனக்கு தேவையோ அதை விசுவாசித்து உயிரோடு எழுந்து இயேசு அவரை நீ பார்க்க முடியாது, வல்லமையை உணர முடியாது. நீங்க விசுவாசத்தோடு யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா. தைரியமா தைரியமா சொல்லு, தைரியமா நம்புறேன் நம்புவேன் நம்புவேன். யார் கைவிட்டாலும் நம்புறப்பா, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர. சொல்லு சொல்லு, சத்தமா சத்தமா நல்லா கையில தட்டி. என் தலை நிமிர, ஆமென், தலை நிமிர செய்பவர் நீரே. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, ஆமென், நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. சொல்லு சொல்லு சொல்லு. வேதனை நேரத்திலோ நம்புறப்பா, சோதனை காலத்திலோ நம்புறப்பா, வேதனை நேரத்திலோ நம்புறப்பா, சோதனை காலத்திலோ நம்புறப்பா. விசுவாசத்துக்கு விளக்காத. பிரச்சனை வரும்போது, நெருக்கடி வரும்போது, ஆபத்து வரும்போது, சோதனை வரும்போது, விலகின வரும்போது, சத்துரு வரும்போது, பிழைவு வரும்போது, விசுவாசத்தை விட்டு விலகி ஓடாது. தைரியமா நில்லு. Hallelujah. வேதனை நேரத்திலோ நம்புறப்பா, சோதனை காலத்திலோ நம்புறப்பா, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் தலை நிமிர
ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவ்வளவு தயக்கமா? அவ்வளவு முடியலையா? அந்த வார்த்தை கூட வாயில வராதா? அந்த வார்த்தை கூட வாயில வராதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், தேவ ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து சத்தமிட்டு அவரை கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. மரித்தவர்கள் துதிக்க மாட்டாங்க. மௌனமா இருந்தா எப்படி துதிக்க முடியும்? வாயை மூடிங்க சும்மா இருந்தா? தேவனுடைய சபைக்கு வந்துட்டோம், கர்த்தரை தேடி வந்துட்டோம், வாயை திறக்கணுமா இல்லையா? ஏதாவது கேட்கணுமா இல்லையா அவர்கிட்ட? அவர் சொன்ன கேளுங்கள் அப்போது உங்களுக்கு. நீ கேட்கவே மாட்டேன்றிய, நீ சொல்லவே மாட்டேன்றிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள யாவரும் அவரை துதிப்பார்கள். கையை சொல்ல, ஜீவன் உள்ள உயிரோடு இருக்கிற எல்லாரும் அவரை துதிப்பார்கள். நீ உயிரோடு தானே இருக்கிற, உயிரோடு தானே இருக்கிற, நீ யாரை துதிக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தலை நிமிர செய்பவர் நீரே. எதுவும் சொல்ற வாய் தருது. ஹல்லேலூயா. நீ சொல்லும் போதாவது, வார்த்தை வாயிலிருந்து புறப்படும் போதாவது உன் தலை உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த தலைகளை கர்த்தர் நீக்கட்டும். உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தட்டும். வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தட்டும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தட்டும். உன் சந்ததியை கர்த்தர் உயர்த்தட்டும். உன் தலைமுறையை கர்த்தர் உயர்த்தட்டும். வருமானத்தை கர்த்தர் உயர்த்தட்டும். உன் சமாதானத்தை கர்த்தர் உயர்த்தட்டும். உன் சுகபலத்தை கர்த்தர் உயர்த்தட்டும். உன் நிம்மதி பெருகட்டும், பெருகட்டும். ஹல்லேலூயா. என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர. ஆமென். என் தலை நிமிர என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே, என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர என் தலை நிமிர. நம்பிக்கையே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். கையை தட்டி கர்த்தரை என்று எது பேர் கர்த்தரை கூப்பிட்டேன். எல்லா இடுக்கணும், எல்லா நெருக்கடியும், எல்லா உபத்திரமும், எல்லா போராட்டமும், எல்லா பாரமும், எல்லா கஷ்டமும் கர்த்தர் உன்னை விட்டு அகற்றினார். ஆமென். சந்தோஷப்பட்டு கலிகூறு, சந்தோஷப்பட்டு கலிகூறு. ராஜா உனக்கு நன்மை செய்திருக்கிறார். இயேசு மகாராஜா உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆர்ப்பரிக்கிறார். கர்த்தரை துதியுங்கள்.
அவரே உனக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவரே உன் ரட்சிப்பின் தேவன். உன்னை நடத்துவார், கைவிட மாட்டார். ஆமென். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. உன் தலை குனிவதில்லை. நீ சிறுமைப்பட்டு போவதில்லை. இனி நீ அடிமை இல்லை. நீ விடுதலையாக்கப்பட்ட ஆளு. ஆமென். நீ விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை வழிநடத்தி செல்வார். உன் குறைவெல்லாம் மகிமையில நிறைவாக்குவார். உனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அவரை நம்பியிருக்கிற உன்னை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரே நம்மை விட்டு விலகாதவர். நித்தமும் நம்மை நடத்துவார். ஆமென். மகா வறட்சி வரும்போது, மகா கஷ்டம் வரும்போது, மகா வேதனை வரும்போது அவர் சொன்னார், நான் உனக்கு நன்மையே செய்வேன். உனக்கு நன்மையே செய்வேன். நன்மையே செய்வேன். உன்னை திருப்தியாக நடத்துவார். உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் ஆத்மாவை பலப்படுத்துவார். உன் ஆத்மாவை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். அவர் உன் ஆத்மாவை தேற்றி உன்னை அழகாய், அமைதியாய், சமாதானமாய் உன்னை வைத்து உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். அவர் நம்முடைய தேவன். அவருக்கு மகிமையை செலுத்தி, அவர் ஒருவருக்கு ஆராதனை செலுத்தி, அவர் ஒருவருக்கு நன்றி பலியை செலுத்தி, இந்த துதி பலியை, இந்த ஆராதனையை அவருக்கு சுகந்த வாசனையா செலுத்தி, அவர் சமூகத்தில் நிற்கிற நமக்கு அவராலே நிறைவான பலன் தேடி வருவதாக, இறங்கி வருவதாக, சோர்ந்து கொள்வதாக, நிரப்பும்படியாக கர்த்தர் எல்லா மகிமைக்குரியவரை நன்றி அப்பா. எங்கள் துதிகளில் நீ பிரியப்படுகிறீர்கள். எங்கள் மத்தியில் அசைப்பாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக ஏற்றி அதற்காக நன்றி. தொடர்ந்து மீதியான பகுதியை பொறுப்பெடுத்து நடுவிலே இருந்து பெரிய கலை செய்கிறார். அத்தனை பேரும் மீது காலம் இருக்கட்டும். ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.